குபேரா டைட்டில் ரொம்ப நல்ல டைட்டிலும் சரி, தனுஷ் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். படத்தினுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எப்படி ஆடும் அப்படின்ற மாதிரியான ஒரு டோனில் வந்து தனுஷ் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒரு அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் வந்து கொடுத்துருந்தாரு. தனுஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடினாரு, பாட்டு எழுதினாரு, என் படமே எடுத்தாரு, எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டோம். இப்போ இந்த குபேரா மாதிரி படங்கள் கூட நடிக்கிறாரு, அதையும் நம்ம வந்து பொறுத்துக்கலாம். சில நேரங்களில் அவங்க அக்கா பையனை கூட்டி வந்துட்டு நிலவுக்கு என் மேலடி கோவம்னு சொல்லிட்டு படம் கூட எடுப்பாரு, அதையும் நம்ம பொறுத்துக்கலாம். சில இதை கூட வந்துட்டு சகிச்சு கூட போயிடலான்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி விஷயங்களை. ஆனால் இந்த ஸ்டேஜில் ஏறிட்டு வாய் அப்படி கோணிக்கிட்டு ஒன்று பேசுகிறாரு பார்த்தீங்களா, அதுதான் பொறுக்கவே முடியல. எதுக்கு அப்படி பண்ணுறான்னு எனக்கும் தெரியல. தனுஷ் அவர்களாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். தனுஷ் அவர்கள் ஆடியோ லான்ச் டயத்தில் மட்டும் ஏன் ரஜினியாக மாறுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதுக்கு பெசாட்டுக்கு ரஜினி மாதிரி கூட வந்து மிமிக்ரி பண்ணால் கூட பாருப்பா தனுஷ் வந்து மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இதுதான் ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா தனுஷ் அவர்கள் அவருக்குன்னு ஒரு கேரியர் கிரௌத்தோட போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப டவுன்லோட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இந்த குபேரா படம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸாக ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த படமா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்துட்டு கதை சொன்ன விதத்தில் ஒரு சுருக்கமாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்திருக்கலாம். ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ரொம்ப வந்துட்டு பொறுமையாக நிதானமாக கதை சொல்கிறேன் அப்படின்ற பேரில் வந்துட்டு நிறைய இடங்களில் நம்ம வந்து மண்டையை சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே டயத்தில் வந்துட்டு இந்த கதையினுடைய திரைக்கதையினுடைய அந்த எழுத்து வந்து ஒரே வட்டத்துக்குள்ளேயே வந்து சுத்திக்கிட்ட மாதிரி இருந்த மாதிரியே இருந்துச்சு. அது வந்து பெரிய ஒரு சலிப்பு தட்டக்கூடிய ஒரு விஷயமாகி போச்சு. ஏன்னா இந்த டிராவல் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த படம் வந்துட்டு எங்கேஜிங்கான ஒரு படமா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இவங்க வந்து சுத்தி என்னடா இங்கே தான் சுத்திக்கு இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சலிப்பு தட்டலோட இந்த படம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம படம் வந்துட்டு 2 மணி நேரம் 40 நிமிஷத்துலேயே படம் வந்து முடிஞ்சு போச்சு. அந்த கேரக்டர் வந்துட்டு அவ்வளோதான், இது இப்படிதான் முடிய போகுது அப்படின்றதோட யூஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு படமா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த கடைசி ஒரு ஹீரோகிக் மூமெண்ட் ஒன்று உருவாக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண விஷயங்கள் இந்த படத்தை வந்து டோட்டலாக வந்து கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஒரு ஃபீல் குட் ட்ராமாவா இந்த படம் வந்து டிராவல் ஆகி வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேசிங் அப்படின்ற மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானருக்குள்ள இந்த படம் போய் டிராவல் ஆகி போய் கடைசியில் ஒரு ஹீரோ மூமெண்ட்டோட இந்த படம் முடிஞ்சதான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய அழகையை வந்து கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தினுடைய ஐடியா நாட்டு வந்து ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம், அதுக்குள்ள ஒரு பிச்சைக்காரை வந்து அதை வந்து எப்படி வந்து கொலாப்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவே வந்து ஒரு இனோவேட்டிவான ஒரு ஐடியான்னு கூட சொல்லலாம். அது இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கிறதோட இல்ல ஒரு ஃபீல் குட் டிராமாவை கூட எடுத்துருந்துருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட கமர்ஷியல் விஷயங்களை புகுத்தி இந்த படத்தை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து உயிர்ப்போட வச்சிருந்தது டிஎஸ்பி அவங்களுடைய மியூசிக் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தாறுமாறா இருந்துச்சு. அதுவும் அந்த பாட்டு போய் வாப்பா நண்பா பாட்டு வந்து தேட்டர்ல வந்து செலிப்ரேஷன் மோடுன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை தான் டிஎஸ்பி அவர்கள் இந்த படத்தில் வந்து கொடுத்திருந்தாரு. இந்த படத்தை ஓரளவுக்கு ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்க வச்சு காப்பாற்றி கொடுத்தது தேவ் ஸ்ரீ பிரசாத்தும் தனுஷ் அவர்களுடைய ஆக்டிங்கும் தான். இன்னொன்று நாகார்ஜுனா அவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டரான ஒரு கேரக்டரா ரைட்டிங் அது இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஏன்னா நாகார்ஜுனா அவருடைய பதப்படப்பும் அந்த எமோஷனும் நம்மளுக்கு பெருசாக வந்து கனெக்டே ஆகவே இல்லை. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு பெரிய மைனஸாக நான் வந்து பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பெட்டர்மெண்ட்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ட்ரிம் பண்ணியிருந்தா, சில காட்சிகளை ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருந்தா, சில விஷயம் இந்த ஹீரோக்கு மூமெண்ட்லாம் தவிர்த்துட்டு யதார்த்தமாக ஆரம்பித்த படம் யதார்த்தமாகவே முடிஞ்சிருந்தால் இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படமாக வந்திருக்கும். அப்படி இல்லாதனால ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கு. 3 மணி நேரம் 2 நிமிஷம் இந்த படம் வந்து தேட்டரில் ஓடுது. நான் வந்து ஒரு 4 மணி நேரம் சும்மா இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேங்க. சரி அதுக்காக போயிட்டு வரேன் அப்படின்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக அந்த குபேரா படத்தை போய் வந்து பாருங்க. தனுஷ் அவர்களுக்கு இறுதியாக அதே ஒரு வேண்டுகோள், குபேரா மாதிரி படங்கள் கூட நடிங்க. இந்த மாதிரி நிலவுக்கு என்மேல் கோவம் படங்கள் கூட வந்து நிறைய டைரக்ட் பண்ணுங்க. அதை கூட நாங்கள் பொறுத்துக்கிறோம். தயவுசெய்து இந்த வாய் அந்த கோணிக்கிற வேலை மட்டும் வேணாம். நன்றி, வணக்கம்.